அவனிதகிருஷ்ணன் காளிதாஸ், மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல். நம்ம கடந்த 3 எபிசோட்டா லக்ஷ்மி எப்படி பிறந்தா, லக்ஷ்மிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, லக்ஷ்மி எப்படி கர்ப்பவதியானா, லக்ஷ்மிக்கு எப்படி குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்தவுடனே அவளோட மனநிலை என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இதனால் நிறைய பேர் என்கிட்ட ஏன் பெண்கள்னாலே கஷ்டப்படுறாங்கன்னு ஏன் காமிக்கிறீங்க கதைகளில், அவங்க நல்லா இருக்காங்கன்னு காமிங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் நம்ம லக்ஷ்மியை நல்லா இருக்க மாதிரி காமிக்கக்கூடாது? அதனால் லக்ஷ்மியோட கதையில் ஒரு திருப்பம், அந்த திருப்பத்தை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அந்த திருப்பம் எப்படி இருக்கும் பார்ப்போமா? லக்ஷ்மி குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டா லக்ஷ்மி. அப்போ ஏற்கனவே ஞாபகம் இருக்கா லக்ஷ்மிக்கு போலீஸ் வேலை வந்திருக்குன்னு? அந்த போலீஸ் வேலைக்கு மறுபடியும் எழுதி போடுறாங்க. லக்ஷ்மியோட அப்பா போலீஸாக இருந்தனால அந்த வேலை அவளுக்கு கிடைக்குது. லக்ஷ்மியோட வாழ்க்கை தரம் மாறுது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் லக்ஷ்மி எப்படி 1975 கதை, இந்த டைமில் எப்படி சமுதாயத்துக்கு போராடி லக்ஷ்மி வேலைக்கு போகிறா, அதுதான் கதை. லக்ஷ்மிக்கு ஆதரவு இல்லை, யாருமே இல்லை. எப்படி குழந்தைய பார்த்துக்கிறது பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல. அப்போ தான் லக்ஷ்மி போன வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஓனர், லேண்ட்லார்ட், அவங்க குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்றாங்க. வேலைக்கு போகிறதுனால நிறைய கஷ்டங்களை லக்ஷ்மி அனுபவிச்சா. ஆனால் நீங்கள் தான் கஷ்டங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி கஷ்டத்தை சொல்லுவேன்? அதாவது காலையில் எழுந்திரிச்சு குழந்தைய சரி பண்ணி கணவனுக்கு உண்டான சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு லக்ஷ்மி தன்னோட பணிக்கு கிளம்புறா. அதுவும் போலீஸ் வேலை, எவ்வளோ கஷ்டம். சில நேரங்களில் காலதாமதமாக வரலாம், போக முடியாது வேலைக்கு, காலதாமதமாக ரிட்டன் ஆகலாம். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கா லக்ஷ்மி. அந்த நேரத்தில் மறுபடியும் லக்ஷ்மி கர்ப்பவதியாரா, டிஎன்சி பண்ணிக்கிறா, குழந்தைய பார்த்துக்கிற யாரும் இல்லை அப்படின்றனால. இது போல் ஒரு 4-5 டிஎன்சி ஆகுது 5 வருஷத்தில். அதனால் லக்ஷ்மியோட உடல்நிலை ரொம்ப பாதிக்குது. டிஎன்சின்னா தெரியும்ல, கருக்கலைப்பு. நம்மளாவே ஒத்துக்கிட்டு கருக்கலைப்பு. அது சாஸ்திரத்தில் பாவம்னு சொல்லியிருக்கு, அது செய்யாதீங்க யாரும். ஏன்னா அந்த குழந்தை ஒரு மினிஸ்டர் ஆகலாம், ஒரு முதல்வர் ஆகலாம், ஒரு பிரதமர் ஆகலாம், ஒரு பெரிய வக்கீலாக வரலாம். நம்ம அந்த குழந்தைய அழிச்சிட்டு எப்படி ஆவாங்க? அஞ்சு வருட காலங்கள் ஓடுது. மறுபடியும் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. லக்ஷ்மியோட கணவருக்கு விபத்தாகுது. அந்த விபத்தில் அவருடைய கால்கள் சேதமடையுது, கைகள் சேதமடைகின்றன, கழுத்து பகுதி சேதமடையுது. லக்ஷ்மியோட கணவர் காப்பாற்றப்பட்டாரா? லக்ஷ்மி வேலைக்கு போனாலா? அதுக்கப்புறம் அடுத்த சந்திப்பில் பார்ப்போம். இதுக்கும் நிறைய நீங்கள் சொல்லணும், லக்ஷ்மி ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு. அப்போ தான் கதை மாறிக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மியை நோக்கி நம்மளும் ஓடுறோம், லக்ஷ்மியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நம்ம விடாமல் அவள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.